இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற பாடம் ஹரக்கத்தை பற்றி. ஹரக்கத் அப்படின்னா அரபி எழுத்துக்களுக்கு மேலே போடக்கூடிய குறியீடுகளுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹரக்கத் அப்படின்றத சொல்லுவோம். ஹரக்கத் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 விதமான ஹரக்கத் இருக்குது. ஓகேவா, 7 டைப்ஸ் ஆஃப் ஹரக்கத் வந்து நமக்கு இருக்குது. ஸோ பேசிக்காக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ அலிஃபுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, மேலே ஸ்லாண்டிங்காக ஒரு சின்ன லைனு, இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபத்தஹா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படித்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஜபர், அதாவது அலிஃப்க்கு மேலே இந்த மாதிரி போட்டாங்கன்னா ஜபர், அலிஃப் ஜபர் ஆ, பா ஜபர் பா, தா ஜபர் தா அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னா அலிஃப் ஃபத்தஹா அ, பா ஃபத்தஹா ப, தா ஃபத்தஹா த அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடத்துக்கு மேலே பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து 3. இதுலேயே எல்லாமே எழுதியிருக்கும். அரபி எழுத்துக்களுக்கு மேல் இடப்படும் இந்த குறிக்கு அரபியில் வந்து ஃபத்தஹா என்று சொல்லப்படும் அப்படின்னு போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் இதை பற்றி இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.